Very good. Good evening, மக்களே. So welcome to middle class gully cricketers. So gully cricketers சொல்றதை விட ஒலிம்பிக் கிரிக்கெட்டர்ஸ் ஒலிம்பிக் பத்தி கூட இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா நிறைய ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்மளுக்கு மனு பேக்கர் வந்து நம்மள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாயின் பை ரேவந்த் இஸ் தேர் அண்ட் ஆல்சோ பிரபு இஸ் தேர். நான் தான் ரொம்ப நாளா ஆப்சென்ட். வெல்கம் டு த ஷோ பாய்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ ட்ரை டு பி மோர் கன்சிஸ்டன்ட் இன் அப்கமிங் டேஸ். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவும் போயிட்டு இருக்கு. பட் ஓகே, ஸ்ரீலங்கா வந்து பாவம் அப்பப்போ ஒரு டூர். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், இந்தியா டூயிங் வெல் இன் ஒலிம்பிக்ஸ். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனு பேக்கருக்கு 2 மெடல் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து லக்ஷயா சென்னோட ஒரு செமிஃபைனல்ஸ் இருக்கு. ஹீஸ் பேசிங் வேர்ல்ட் நம்பர் 2 ஃப்ரம் டென்மார்க் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ Axleno, his name is, so he's facing world number 2. And also hockey, India is facing Great Britain. And Vinesh Phogatலாம் ஆட போறாங்க. And நீரஜ் சோப்ராலாம் வர போறாங்க. Initial thoughts on the Olympics. World Cup நே வருது. Initial thought of the Olympics, பிரபு? அதான் ப்ரோ, ஆக்சுவலா லைக் எப்பவுமே இந்தியா வந்துட்டு ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2 மெடல் வாங்குவாங்க. ஸோ நீரஜ் சோப்ரா இந்த வாட்டியும் கண்டிப்பா ஒரு கோல்டு வாங்குவான்னு நினைக்கிறேன். லக்ஷயா சென் அவரோட பேட்மிண்டன் ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டாலே பாக்குறோம், ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ்லாம் வருது. பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்ஸா இருக்கு அவர் ஆடுறது. ஸோ கண்டிப்பா லக்ஷயா சென் ஷுட் கோ ஃபார் கோல்டுன்னு தான் நான் சப்போர்ட் பண்றேன் லக்ஷயா செனுக்கு. அண்ட் ஹாக்கில வந்துட்டு ஹர்மன் பிரீத் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்டா இருக்காரு. ஹர்மன் பிரீத் வந்துட்டு என்ன சொல்றது, ஆக்சுவலா அர்ஜென்டினாக்கு வந்துட்டு காமிச்சாரு, மெஸ்ஸியை உங்க டீம்ல வச்சிருந்தப்ப எப்படி நீங்க மத்த டீம் எல்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பயந்துட்டு இருந்தீங்களோ, ஹர்மன் பிரீத் இருக்காருன்னா நீங்க லாஸ்ட் வரைக்கும் பயப்படணும். ஏன்னா அந்த 3rd கோல் வந்துட்டு ரொம்ப ஒரு வைட்டல் கோல், அதுதான் வந்துட்டு மேட்சை மாத்திச்சு. ஆக்சுவலா ஹாக்கியும் இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கு. வழக்கமா என்ன சொல்றது, இந்தியா வந்து கொஞ்சம் போரா தான் இருக்கும் அவங்களோட பிளேயிங். பட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீஜேஷ்க்கு வந்துட்டு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அவருக்கு வந்துட்டு ஆந்திரால ஒரு சிலை தான் வைக்கணும். அந்த மனுஷன் வந்துட்டு கோல் கீப்பிங் கேரளா, சாரி, ஓகே. ஸோ கேரளால கண்டிப்பா திருவனந்தபுரத்துல ஒரு சிலை தான் வைக்கணும் அவருக்கு. செம கோல் கீப்பிங். என்ன சொல்றது, இந்த கேம்பெயின்ல வந்துட்டு ஹர்மன் பிரீத் எவ்வளவு பாராட்டணுமோ அதை விட அதிகமா ஸ்ரீஜேஷ பாராட்டணும். he was been captain before, பட் இப்போ வந்துட்டு அவரோட என்ன சொல்றதுன்னு தெரியல, ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்ரீஜேஷ். ஸோ மனு பேக்கரோட போன லாஸ்ட் 2020 ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பூரா போச்சு பாவம். என்ன சொல்றது, ஒரு மெடல் கூட வாங்க முடியாம ரொம்ப பூரா சீக்கிரம் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலா சில்வர் வாங்க வேண்டியது 0.01 போச்சு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட். இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கும். அண்ட் ஸ்வப்னிலும் வந்துட்டு மென்ஸ் ஷூட்டிங் இதுல வந்துட்டு அவர் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. அவரும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இனிமேதான் அந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் அந்த ஸ்டேஜுக்கு போறோம். ஸோ ஆக்சுவலா இன்னும் என்ன சொல்றது, ஒரு நிறைய பேரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் அனுப்பிச்சு விடணும். 125 crores இருக்கு. 125 crores பீப்புள் இருக்கிற ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு 300 பிளேயர்ஸ் தான் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் நிறைய கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இது பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பண்ணி நல்ல என்ன சொல்றது, டாப் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து இந்த கேலோ இந்தியாவை இன்னும் பெட்டரா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய மெடல்ஸ் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா ஒரு கோல்டு இருக்கு நீரஜ் சோப்ராட்ட இருந்து. லக்ஷயா சென்னும் வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அன்பார்ச்சுனேட் பிவி சிந்து எல்லாம் வந்ததுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. அண்ட் லெட்ஸ் see. அண்ட் ஆல்சோ ஆர்ச்சரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய வந்து நான் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தீபிகா குமாரியா இருக்கட்டும், அந்த பபூர் கவுரா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த மென்ஸ் டீம்லாம் இருக்கட்டும், நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸா விட்டாங்க யூஎஸோட. கொஞ்சம் ஆச்சரியம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி அங்கங்க ஒரு டச்சிங் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, நல்லா ஆர்டிகுலேட் பண்ணீங்க. நாளைக்கு கிரேட் பிரிட்டனோட இந்தியா ஆடுறாங்க. நீரஜ் சோப்ரா அண்ட் ஆல்சோ ரெஸ்லிங்ல வந்து இந்தியா நல்லா பண்ணிருக்கு, நிறைய மெடல்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்தியாஸ் ரிலே டீம் இஸ் ஆல்சோ பிரெட்டி குட். ஸோ ஒரு ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனா கூட ஒரு நல்லது. ரேவந்த், யுவர் தாட்ஸ் ஆன் தி ஒலிம்பிக்ஸ்? அதான் ப்ரோ, லைக் நீங்க நிறைய புது ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இந்தியாவில நிறைய புதுமுகங்கள் நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2016 பாத்தீங்கன்னா சாக்ஷி மாலிக், பிவி சிந்து இவங்க பேர் தான் இருந்துச்சு. ஸ்ரீகாந்த் கிடாமி கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் வின் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஸோ லைக் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்றது கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா வந்து அந்த லிஸ்ட்லயே இருக்காது. சோ இப்போ 300 பேர் போயிருக்காங்கன்றதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு. 117 பேர் நினைக்கிறேன். 117 பேர் இந்தியா இன்க்ளூடிங் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து 300 பேர்னு நினைக்கிறேன். லைக் இது பிசியோ அந்த மாதிரி. சோ ஆக்சுவலி இட்ஸ் a good move. சொல்லுங்க.
அதான் லைக் ஒரு நிறைய பேர் இருக்கும். இப்ப ஸ்பெயின்லலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் மட்டுமே ஒரு 500 பேர் போயிருக்காங்க. அவங்க மொத்தமே 5 crore தான் அவங்க பாப்புலேஷனே. அப்படி இருக்கும்போது இன்னும் டேலண்ட்ஸ்லாம் நல்லா நர்ச்சர் பண்ணி கொண்டு போனாங்கன்னா நமக்கும் ப்ரௌடா இருக்கும்ல. இப்ப பிரான்ஸ் வாங்கினதே நம்ம இப்படி கொண்டாடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப மனு பாக்கர் கோல்டு மாதிரி வாங்குறாங்க. அவங்களுக்கு லைக் என்ன சொல்றது, அவங்களுக்கான அந்த இது மாதிரி கொடுத்து ஒரு இது பினான்சியலா ஸ்டேபிள் பண்ணி விட்டு, இப்ப சைனீஸ்லாம் பாருங்க. சைனீஸ், யூஎஸ், பிரான்ஸ், யூகே இவங்க எல்லாம் வந்துட்டு லைக் இதுக்குன்னு இது பண்றாங்க. ஸோ கண்டிப்பா எப்படி ஒரு கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்டிங்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒலிம்பிக்ஸ்ல, காமன்வெல்த் கேம்ஸ்ல, ஏசியன் கேம்ஸ்லாம் நிறைய மெடல்ஸ் பார்க்கலாம். யா ஆக்சுவலி நல்ல வெரி வெல் ஆர்டிகுலேட்டட் அகைன். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா வந்து லைக் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி நினைச்சீங்கன்னா ஹாக்கி ஹஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் அலாட். ஏன்னா நேற்று ஆஸ்திரேலியா கேம்ஸ் ஃபுல்லா பார்த்தேன். இப்போ நான் ஹாக்கி வந்து நான் வேற லெவல்ல ஃபார்வர்ட் பண்ணேன். எவன் எங்க ஆடுனா, யார் எந்த பொசிஷனு, டிராக் ஃபிளிக்கர் யாரு, அந்த பெனல்டி ஷாட் யார் எடுக்கிறாரு, எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலி அந்த ஆஸ்திரேலியாவோட இந்தியா வந்து டோய்கோல் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இங்க டோய்கோல் தானே எடுத்தாங்க. டோய்கோல 1-7 தோத்தாங்க இந்தியா. டோக்கியோ 1-7 தோத்தாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி டைம் தே பிளே ஆசிஸ் தான் ஒரு பேக் சீட்ல இருப்பாங்க. சோ இங்க நேத்து என்ன ஆச்சு, 2-0 லீட் எடுத்தாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஐ தாட் ஓகே இந்த ஆஸ்திரேலியா வந்து கம்பேக் பண்ணுவாங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. எப்பவுமே வந்து அந்த 2-0 ஆடணும்னே கூட டிஃபென்சிவா போகாம ஃபுல் அஃபென்சிவ் கவுண்டர் அட்டாக்கிங் தான் பண்ணுவாங்க. கவுண்டர் அட்டாக்கிங் இல்ல, ஆஸ்திரேலியா கோர்ட்லயே ஆடினாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. ஆஸ்திரேலியாவோட இந்த மாதிரி ஆடுறாங்கன்னா உனக்கு செம கான்பிடன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரேட் பிரிட்டனோட ஆட போனாங்க நாளைக்கு ஒரு 1:30 மணிக்கு மேட்ச். 12 மணிக்கு லக்ஷயா சென் மேட்ச், 1:30 மணிக்கு ஹாக்கி. ஸோ இதெல்லாம் வந்து பேக் டு பேக் இதுதான். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நைட் 12 ஆஸ் வி ஸ்பீக் 12:18 வந்து நிஷாந்த் தேவோட ஒரு பாக்ஸிங் மேட்ச் இருக்கு. இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் குவார்டர் ஃபைனல் 72 kg ஏதோ நினைக்கிறேன். பட் குவார்டர் ஃபைனல்ஸ் அவரும் வின் பண்ணாருன்னா அங்கேயும் ஒரு மெடல் வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய இது இருக்கு ஃபார் இந்தியா. ரெஸ்லிங்லாம் நிறைய வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் இந்தியா மேக்ஸ் இட். சரி நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம். கிரிக்கெட் நேத்தி அன்பார்ச்சுனேட்டா வந்து ஒரு எனக்கு வந்து ஐ திங்க் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வர்றது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் சீரீஸ், ஒரு சாம்பியன்ஷிப் இல்ல, ஒரு ஜஸ்ட் சீரீஸ் தான். பட் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஓவராலா வாஷிங்டன் சுந்தர் இந்த வெரி குட் புக்ஸ். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து அவர் மேன் ஆஃப் தி சீரீஸ் எடுத்தாரு. ஜிம்பாப்வேயோட T20 மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் லாஸ்ட் டைம் தான் ஆடினாரு. நேற்று கூட ஒரு டீசெண்டா ஸ்பெல் போட்டாரு. ஐ திங்க் 8 overs ஏதோ ஒரு விக்கெட் ஒரு மெய்டன் போட்டாரு நினைக்கிறேன். நல்லா போட்டாரு. பேட்டிங் ஒரு அளவுக்கு ஆடினாரு. பட் அன்பார்ச்சுனேட் அம்பையர்ஸ் கால் வந்துருச்சு. கம்பீர் ரைசிங் குட் ட்ரஸ்ட் ஆன் ஹிம். And Shivam Dube again batting very well. Your thoughts on the series game? Like, is it okay or okay to get these games one at a time or okay வா ஜெயிச்சிருக்கணுமா? இல்ல ஆக்சுவலி இது வந்துட்டு ஆஃப்டர் ஆல் உங்க கையில இருந்த மேட்ச் தான். நம்ம கொஞ்சம் ஒரு சோக் பண்ணி தான் விட்டோம். பட் குட் டு சி இந்தியன் டீம் சோக்கிங் இன் சீரீஸ் லைக் தீஸ் பைலேட்டரல் சீரீஸ். இந்த மாதிரி சோக் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ்ல வந்து மட்டும் சோக் பண்ணாதீங்க. ஆக்சுவலா லைக் இட்ஸ் கேம் டு வின். 1 run of 13 balls, you are having 2 wickets in hand. சரி, சிவம் துபே அவுட் ஆயிட்டாரு. ஒரு நம்பர் 11 பேட்ஸ்மேன் பேட கட்டிட்டு போறாருன்னா அவரோட வேலை என்னையா இருக்கணும்? ஓகே, நம்ம பால தட்டுவோம், டொக்கு வைப்போம். இல்ல அவனே ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒயிடு போடுவோம். அவர் ஹர்ஷதீப் சிங் தான். அவர் வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் தோனி இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்கணும். வந்த உடனே ஒரு சுத்துனாரு. பட் இது என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, கம்பீருக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரின்னு சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். கையில இருந்த மேட்சை விட்டுட்டீங்களேடா அப்படின்ட்டு. ஈவன் அந்த ட்ராக் ரெக்கார்டும் போற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஸ்டார்டிங் தானே. சோ அதனால ஒரு இது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. பட் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு செம கிரெடிட் கொடுத்தாகணும். அவங்க ஆக்சுவலி 230 போயிருக்க வேண்டிய ஸ்கோரே இல்ல. துனித் வெள்ளலாகே வந்துட்டு கடைசியில ஒரு ஃபைட்டிங் நாக் ஒரு 50+ அடிச்சாரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க இதுக்கு போனாங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி கவர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அடுத்த அப்படியே இந்த TNPL சைடு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல அகைன் துனித் வெள்ளலகே வந்து ஓகே. துனித் வெள்ளலகே வந்து அவர் சரியா பேக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்தியா வந்து அந்த 23 வேர்ல்ட் கப் போகும்போது கூட அங்க ஒரு ஓவர் நல்லா போடுவார். அந்த ஏஷியா கப்ல ஒரு 5 விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் எல்லாரும் டக்கு எடுப்பாரு. பேட்டிங்லயும் ஒரு மாதிரி டீசெண்டா ஆடுவாரு. பட் மேபி அவங்க கொஞ்சம் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஓகே தான். இன்னும் 2 மேட்ச் கொஞ்சம் சீரியஸா அடி போடுவாங்க. எனி சேஞ்சஸ் இன் டுமாரோஸ் கேம் ரேவன்? இல்ல ப்ரோ, அதே சேம் டீமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரியான் பராக் வருவாரு ஹர்ஷதீப் சிங்க்கு. ஏன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்னால எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுவாங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் எனக்கு எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியல. ரேவந்த் எக்ஸ்பெக்டிங் எனி சேஞ்சஸ் ஃபார் டுமாரோஸ் கேம் ஆர் சேம் ஸ்குவாடா? இல்ல அதுவே தான் ப்ரோ இருக்கும். எனக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா ஹாப்பியா இருக்குன்னா, லைக் வாஷிங்டன் சுந்தர் வந்து கண்டினியூஸா 2 IPL மிஸ் பண்ணிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து 2 IPL தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டு இந்த கம்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் ஸ்ரீலங்காவோட 3rd T20ல அவர் தான் சூப்பர் ஓவர் கூட போட்டார்னு நினைக்கிறேன். இல்ல
ஆமா ஆமா அவர்தான் வாஷிங்டன் அவர்தான் சுந்தர் தான். அவர்தான் போட்டாரு 2 ஆ, விக்கெட் 2 ரன் கொடுத்து. லைக் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா லைன் அண்ட் லென்த் போடுறாரு. லைக் இன்னும் ரொம்ப பெட்டர் பவுலரா இருக்காருன்னு தோணுது எனக்கு என்னமோ. தூக்கி போடுறாரு நல்லா. 2018ல வந்து 2018ல எப்படி பவர் பிளேல வந்து ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலி யூஸ் பண்ணாரோ, எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தாரோ பவர் பிளேல, அந்த ஒரு ஃபார்ம் இப்போ இன்னும் ஒரு 2 மடங்கு அதிகமா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. லைக் குட் சைன். ஏன்னா இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா அவர் எல்லா இதுலயுமே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பா கம்பீர் விட மாட்டாரு. சோ லைக் இனிமேல் வந்து அதான் ஆக்சுவலா முக்கியமான ஆஸ்திரேலியா பாயிண்ட் அதான். கம்பீர் வந்துட்டு பேக் பண்றாரு ரொம்ப. வாஷிங்டன் சுந்தரம் வந்துட்டு லைக் ப்ரொமோட் பண்ணி விடுறாரு பேட்டிங்ல கூட. ஸோ இது வந்துட்டு குட் சைன்ஸ். நம்ம இந்தியாவில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நடுவுல வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல நமக்கு, கம்மிங் இன் டு த மிடில் அந்த போர்ஷன்ல வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம். ஸ்ட்ரைட்டாவே வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4 இறங்குறது ஒரு சம இது. அவர் And இன்னும் also கொஞ்சம் Dubey. பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். சொல்லுங்க ப்ரோ. And Dubey கூட வந்து அந்த பிஞ்ச் ஹிட்டர் ரோல் பண்றது நல்லா ஆமா தான். பேட்டிங் சொல்லுங்க, பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஆமா, பேட்டிங் பட் இம்ப்ரூவ் அது வந்து பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட் பவுலிங் அன்பார்ச்சுனேட் ஆமா ப்ரோ. ஆமா அன்பார்ச்சுனேட் தான். பட் இல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பெரிய நாக்கெல்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 40-50 அந்த ஒரு மிட் ரேஞ்ச் நாக்கு மட்டும் போதும். ஏன்னா நீங்க அந்த ஆங்கர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் அவர் ரேவந்த் கரெக்டா சூப்பரா சொன்னாரு. முன்னால வெறும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டிஷா போடுற பவுலர் தான், ஆம்பால் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்சம் அவருக்கு டேர்ன் கிடைக்குது, ஃபிளைட் பண்றாரு. இன்னும் அவருக்கு ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஒரு 25-26 தான் ஆகுது. இன்னும் ஒரு லாங் கேரியர் இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணாருன்னா கன்சிஸ்டன்டா டீம்ல இருந்துகிட்டே இருக்கலாம். அண்ட் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஓகே, ஒரு தமிழ் ஆள் இருக்கான் டீம்ல அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். குட் டு சி. பாப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா நெக் டு நெக் போனா நமக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ யா லெட்ஸ் see. நெட் பேக்லாம் போகாது, ஒன் ஹேண்ட் அடிப்பானுங்க, செம்ம காண்டு அடிப்பானுங்க இவனுங்கலாம். ஏன்னா மேபி அவங்க ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்தா கொஞ்சம் ஆடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேஎல் ராகுல் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர்ல யாராவது ஒருத்தர் ஆடினா போதும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஆடுறாங்க. எனக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு தெரியல. அங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேஎல் ராகுல் ஆடினதுக்கு ஒரு பிரியான் பராக் ஆடலாம். பட் ஆல்சோ வாட் ஐ ஃபீல் இஸ் ஆஃப்டர் கம்பீர் வந்தோடனே இந்தியா வந்து பார்ட் டைமர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கூட கில் திடீர்னு ஒரு ஓவர் போட்டாரு. ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் இதெல்லாம் வந்து போன கோச்சிங்ல போகல. சோ ஃபார் இட்ஸ் பீன் சோ குட். டச் வுட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீவியஸ் அந்த டிராவிட் கேப்டன்சில எல்லாம், டிராவிடோட கோச்சிங்ல எல்லாம் வந்து என்ன இருக்கும், அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் தான் கொடுத்திருப்பாரு. பட் அந்த லாஸ்ட் அந்த T20 தேர்ட் T20 அந்த ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் போட்டது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான், அவுட் ஆஃப் சிலபஸ் தான் அது. சோ அது ஒரு எனக்கு என்னமோ அந்த மேட்ச் அவங்க ஸ்ரீலங்கா பயங்கரமா சோக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ப்ரோ. கையில இருந்த மேட்ச் இப்படியும் ஒரு மேட்ச் போகுமான்னு எனக்கு தெரியல. வாயில இருந்த மேட்ச் ஜஸ்ட் அது சாப்பிடறதுக்குள்ள இந்தியா அப்படியே புடிங்கிட்டாங்க மேட்ச். சோ அதான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட் டைமர்ஸ் வந்து ஒரு நல்ல இந்தியா வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. யார் எப்ப போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அதான் அன்னைக்கு ஸ்டே சைடும் பார்க்க போயிருந்தோம். சரி பேசியாச்சு. இப்போ ஸ்ரீலங்கா ஓகே, பெரிய சீரீஸ்லாம் இல்ல. அடுத்ததும் பங்களாதேஷ் ஆட போறானுங்க. மெதிக்கு போறாங்க. சோ பேக் டு பேக் குட் சீரீஸ். ஆல்சோ யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டேலண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியன் சம்மர் வருது. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் டிராஃபி வருது அடுத்த வருஷம். சோ இப்போ டிஎன்பிஎல் பேசலாம். டிஎன்பிஎல் ஓகே, சிஎஸ்டி இஸ் அவுட். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மச். அஸ்வின் இஸ் பிளேயிங் அ வெரி குட். Is he sending some messages to the selectors? I'm still I can still play. Enter still அந்த சரக்கு இருக்கு அப்படி ஏதோ சொல்றாரா, இல்லாட்டி ஜாலியா ஆடிட்டு இருக்காரா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். இல்ல எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, லைக் அவர் அச்சீவ் பண்ணாதே கிடையாது. சோ இதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியா அவர் எந்த ஃபார்மேட்ல எடுக்கலனாலும் அது இந்தியாவுக்கு தான் லாஸே தவிர அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, சோ திண்டுக்கல் இந்த ஒரு சீசன் தான் அவர் என்டையர் சீசன் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் போயிடுவாரு, ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போயிடுவாரு, இல்லைன்னா கண்டிப்பா அவைலபிளா இருக்க மாட்டாரு அவரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் வந்து அவரு ஒரு டேலண்ட் வந்து ஃபைன் பண்ணி நிறைய இந்த வாட்டி கொண்டு வராரோன்னு, திண்டுக்கல் டிராகன்ஸ்குள்ள கொண்டு வராரோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட யூடியூப் சேனல்ல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைக் டிஎன்சிஏல இருக்கிற ஒரு பர்சன் கூட வந்து இருந்த இன்டர்வியூலாம் 2-3 வீடியோலாம் கூட போட்டாரு. ஸோ அவர் தான் வந்து பூபதியை வந்து டேலண்ட் ஃபைன் பண்ணி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது பூபதின்ற ஒரு பையனை வந்து ஒரு பேக் சப்போர்ட் நல்லா கொடுக்குறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இந்த சீசன் அவர் மெயின் அவைலபிளா இருந்ததே வந்து ஓகே, நல்ல டேலண்ட் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு கெரியரோ இல்ல லைஃபோ செட் பண்ணி கொடுக்கணும்ன்ற மோட்டிவ்ல தான் அஸ்வின் வந்திருக்காரோ இந்த டிஎன்பிஎல் எனக்கு தோணுது ப்ரோ. ஃபுல் சீசன் அவைலபிளா இருந்ததுக்கு அது ஒண்ணு ரீசன் இருக்கும். சரி, நாளைக்கு ப்ரெடிக்ஷன். நாளைக்கு யதார்த் பிரபு, டுமாரோ டிடி வர்சஸ் லைகா. எனக்கு தெரிஞ்ச மொமெண்டம் இஸ் வித் டிடி தான் நினைக்கிறேன். பிகாஸ் லைகா இஸ் அகைன்
அவங்க வந்து லைக்கா வந்து ஒரு மாதிரி ஹாட் ஷாட் ஃபேவரட்ஸ். அவங்க இந்தியன் டீம் வந்து 2023 ஃபைனல்ஸ் எப்படி போனாங்களோ அப்படிதான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. So I think I'm behind Dindigul. I want Ashna to win. He has because for all his contribution for the Tamil Nadu cricket, Indian cricket, and also nurturing youngsters. I want Ashna to win. Your thoughts on tomorrow's game? What is the prediction? ஆக்சுவலா லைக் டுமாரோ நாளைக்கு கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஷ்னாக்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட் ஃபுட் தான் ஆகணும். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அனிமேட்டடா இருக்கிற மாதிரி, இல்ல நீங்க லைவ் மேட்ச்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அனிமேட்டடா இருக்காரு. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் கேமரா முன்னாடி அப்படி அனிமேஷன் காட்டுறாருன்னா அந்த ஒரு பிளேயரை வந்துட்டு அவர் அப்படி நர்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுனாலதான். அந்த சுச்சுவேஷன்ல அன்னைக்கு யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கோவம் வருதுங்கிறது நியாயமானதுதான். நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் ஆங்கர் இஷ்யூஸ் வச்சிருந்து. அவர் வந்துட்டு அவர் வளர்த்து விட்ட பையன். நம்ம ஒரு ஓல்டு வீடியோ ஒண்ணு பேசியிருப்பாரு, தமிழ்நாடு கிரிக்கெட்ல இருந்து இந்தியா கிரிக்கெட் ஆடணும்னா பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும்லாம் பேசியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சரத்குமாரை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. நாங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருப்போம், நாங்க அதை வச்சு நாங்க டைரக்டா நாங்க ரெக்ரூட் பண்ணி எங்க டீம்ல நாங்க ஆட வைப்போம். ஸோ சரத்குமார் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அவன்கிட்ட வந்துட்டு சரக்கு இருக்குங்கிறனால தான் அவனை எடுத்து ஆட வச்சிருக்கோம் அப்படிம்பாரு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் வந்துட்டு ஆக்சுவலா திருச்சிக்காரரு சரத்குமார். அவரை வந்துட்டு திருச்சி கெவின் பீட்டர்சன் அப்படிம்பாங்க. அவர் வந்துட்டு ஆக்சுவலா அந்த பல்டி ஹிட் ஒன்று ஆடினாரு ஒரு சீசன், போன சீசன் தான் நினைக்கிறேன். அப்படி திரும்பிட்டு ஒரு 6 அடிச்சாரு. இன்னும் வந்துட்டு அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி அதை வந்துட்டு இது பண்ணி ஒரு ஐபிஎலுக்கு எப்படி அந்த இந்த ஷாட் வச்சிருக்காங்களோ லோகோவே வச்சுக்கலாம் அவர் சரத்குமார் அடிச்ச அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஸோ அதனால ஆஷ்க்கு கிரெடிட் கொடுத்தான் ஆகணும். அண்ட் அவர் ஹீஸ் நாட் சென்டிங் மெசேஜஸ் அட் ஆல். அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திடீர்னு எம்சிசி மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்ல போயிட்டு கிளப் டிவிஷன் டோர்னமெண்ட்லாம் கூட ஆடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஆடணும். அவர் யூடியூப்ல சொல்லியிருப்பாரு, கல்லி கிரிக்கெட்னா கூட நான் போய் ஆட ஆரம்பிச்சிருவேன், எனக்கு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கறதான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மேபி அவங்க கால் ஃபர் பண்ணா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து பண்ணுவாரு. அவர் ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தான் 500 விக்கெட் எடுத்துட்டாரு, ஒரு வேர்ல்டு கப் வாங்கிட்டாரு, ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கிட்டாரு, ஐபிஎல் பார்த்துட்டாரு, எல்லாம் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஆஸ் அ நார்மல் கிரிக்கெட்டர் அவரை இந்தியாவில என்னைக்குமே வந்துட்டு ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சு பார்த்ததே இல்லை. ஒரு தோனி, கோலி, நான் அந்த ரேஞ்சிலே வந்துட்டு அஸ்வினி வைப்பேன். நிறைய மேட்சஸ் வந்துட்டு உங்களுக்கு 2020s எல்லாம் டெத்ல பவுலிங் போட்டு வின் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதனால ஆஷ்க்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் கமிங் இன் டு ஃபைனல்ஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கமாண்டிங்கா போயிருக்காங்க. ஆஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சும் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச் வச்சு செஞ்சுட்டாரு. சென்னை சிஎஸ்சியோட கூட கொஞ்சம் அவருக்கு டிராப் சான்சஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஆடினாரு. பட் நேத்து மேட்ச்ல வந்துட்டு அவர் ஒரு மெசேஜ் தான், கோவை பாத்துக்கோங்க, நான் எனக்கு தான் அந்த கப்பு ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கப்பை அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வராரு. அண்ட் அதான் அன்பார்ச்சுனேட்லி ஓவர் தி இயர்ஸ் வந்துட்டு அவர் விளையாடாம இருந்தனால திண்டுக்கலால ஒரு கப்பே அடிக்க முடியல. திண்டுக்கல் வாஸ் அ குட் டீம். நீங்க த்ரூ அவுட் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்ல ஸ்டார் பிளேயர்ஸ் சரி, ஒரு நாராயண் ஜெகதீஷன், அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருந்துட்டே இருந்தாங்க சர்க்கியூட்ல. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸ் நல்லா பண்ண முடியல. இட்ஸ் அ குட் ஷாட் டு வின் த டோர்னமெண்ட் திஸ் டைம். ஐ எம் ஆல்சோ பேக்கிங் திண்டுக்கல் டிராகன்ஸ். அங்கேயும் ஆக்சுவலா லைக்காவே நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அவரு குவாலிஃபயர் 1ல வந்துட்டு முடிஞ்சு போன மேட்சை சாய் சுதர்ஷன் அப்படி அடிச்சிருக்காரு. அந்த மேட்ச் ஆக்சுவலா என்னால பார்க்க முடியல. நான் அன்பார்ச்சுனேட்லி கிரிக் பஸ்ல தான் பார்க்க முடிஞ்சு, கரண்ட் இல்லாதனால என்னால பார்க்க முடியல. செம்மையானாரு அவரு. ஆக்சுவலா அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கிரிக் பஸ்ல சூப்பரா போடுவாங்க. கண்டிப்பா கிரிக் பஸ்க்கு அதுக்கான கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட ஷாட் அப்படியே கண்ணு முன்னா அவரை எப்படி அடிச்சிருப்பாரு அந்த மாதிரி தெரியுது. ஈவன் சாய் சுதர்ஷன் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் அஸ்வின் தான். ஆஷ் தான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரோட கிளப்ல ஆட வச்சாரு. நாளைக்கு மேட்ச் ஆனா நல்லா இருக்கும். ஒரு ஒன் சைடட் மேட்சா போகாது, ஒரு கண்டிப்பா அந்த மேட்ச் நெக் டு நெக்கா போகும். இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் போலனாலும். கண்டிப்பா ப்ரோ. எனக்கு நான் என்ன ஒன்று சொல்லுவேன்னா, சேசிங் டீமுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா 2 சைட்லயுமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், இந்த மாதிரி 3 நல்ல போர் இருந்தாரும். சுபாஷ் பாட்டியான்னு எவரோ ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் சுபாஷ் பாட்டி சாரி அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. நேத்தி திருப்பூர் கூட பாத்தீங்கன்னா பாஃப்னா நினைக்கிறேன், மான்கே பாஃப்னா நினைக்கிறேன், ஒரு 18 ரன் அடிச்சிட்டாரு. சோ அந்த மாதிரி சேசிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அந்த மாதிரி ஒரு ஓவர் போச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுவாங்க எந்த டீமா இருந்தாலும். சோ எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ற டீம் வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அது எப்படி பவுலிங் அவங்க நல்ல டஃப் பவுலிங் போட்டாங்கன்னா அது நல்ல ஒரு சேலஞ்சா இருக்கும் ப்ரோ. மத்தபடி ஹை வந்து நான் வந்து கண்டிப்பா திண்டுக்கல் தான் ப்ரோ கொடுப்பேன். ஆனா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய லைக் ஈக்குவலி பேலன்ஸ் தான் சொல்லுவேன். ஈக்குவலி பேலன்ஸ்டு இருக்கு. ஆனா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஷாருக் கான், சாய் சுதர்ஷன், சச்சின் பேபி, இந்த மாதிரி டாப் 3 பயங்கரமான ஒரு கிளாஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு
இல்ல சச்சின் சச்சின் ஆக்சுவலி பேபி. சச்சின் பேபி இல்ல, இன்னொருத்தர் அவர் பேர் சம்திங் சச்சின் அந்த மாதிரி தான் வரும். ஆ ஒன் டவுன் ஆடுவாருன்னு தமிழ்நாடு ரஞ்சி நினைக்கிறேன். கூட விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ரஞ்சி கூட விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சச்சின் பேபி இல்ல, ஆனா சச்சின் பேபி அவர் வேற பிளேயரு. பட் ஆனா டு பி ஆனஸ்ட் நம்ம ஒன்னே ஒன்னு ஒத்துக்கணும், பேட்டிங்னு வந்து திண்டுக்கல் தான். உங்களுக்கு வந்துட்டு கோவை நிறைய மேட்ச் வந்துட்டு சேவ் ஆனது காரணம் ஷாருக் கான் கடைசியில இறங்கி கொடுத்த ஃபிளரிஷ்னால மட்டும்தான். அண்ட் இன்னொன்னு, ஷாருக் கானோட ஸ்பின்னுக்கு யாரும் விக்கெட் விட்டுறக்கூடாது. ஷாருக் கானோட அந்த பொய் பவுலிங்க்கு தான் வந்துட்டு மோஸ்ட்லி விக்கெட்ஸ் ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு இந்த டிஎன்பிஎல்ல. அதை மட்டும் பார்த்து ஆட்டாங்கன்னா இதுவா இருக்கும். நாளைக்கு நான் ஆக்சுவலா எதுக்கு எக்ஸைட்டடா இருக்குன்னா, ஆஷ் என்ன இறங்க போறாரு, ஓப்பனிங் இறங்க போறாரா, நடுவுல இறங்க போறாரா, இல்ல பினிஷர் ரோல் எடுத்துக்க போறாரா, அதுவும் நல்லா இருக்கும். சோயா லெட்ஸ். ஸோ ஓவரால் வெரி எக்ஸைட்டிங் கேம் டுமாரோ. நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான டே நினைக்கிறேன். ஏன்னா 12 மணிக்கு வந்து லக்ஷ்யா சென்னோட செமிஃபைனல்ஸ் இருக்கு. அப்புறம் 1:30 மணிக்கு ஹாக்கி இருக்கு. ஹாக்கி விட்டீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா இருக்கு டாஸ். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டிஎன்பிஎல் ஃபைனல்ஸ் இருக்கு. நிறைய பிரம்மாண்டமான ஒரு நாள் தான். ஸோ ஐ திங்க் சண்டே வந்து எல்லாருக்கும் நல்லா ப்ரொடக்டிவா போகணும்னு நினைக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் ஆல் த ரிசல்ட்ஸ் கோ அவர் வே. டிஎன்பிஎல் விடுங்க, டிஎன்பிஎல் யார் வின் பண்ணாலும் நம்ம டீம் தான். பட் ஐ திங்க் இந்தியா ஜெயிக்கணும், லக்ஷ்யா சென் ஜெயிக்கணும், அண்ட் கிரேட் பிரிட்டனோட இந்தியா ஜெயிக்கணும். ஸோ 3 ரிசல்ட்ஸும் போச்சுன்னா Sunday will be made. And thank you so much guys for joining. I think we'll catch up again on an entire new episode of Middle Class Gully Cricketers MCGC நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி. Until then it's tada bye and see you from Prasad, Prabhu and Stay tuned. Thank you so much. Bye.